ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, லெவலிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன்ல, சர்வேயிங் அண்ட் லெவலிங். ஸோ 2மே டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ சர்வேயிங்ல பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஹாரிசான்டல் மெஷர்மென்ட்ஸ் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வேல்யூ, தென் ஆங்கிள். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஹாரிசான்டல் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வேல்யூஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சர்வேயிங்ல வரும். லெவலிங் பொறுத்தவரைக்கும் ஸோ கம்ப்ளீட்டா நம்ம லெவலிங்ல எல்லாமே வெர்டிகல் மெஷர்மென்ட்ஸ் தான் எடுப்போம். ஸோ தட்ஸ் பேஸ்ட் ஆன் தி வெர்டிகல் பிளேன். ஸோ சர்வேயிங் நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காம்பஸ் யூஸ் பண்ணுவோம், செயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாரி லெவலிங்ல நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு டம்பி லெவல், லெவலிங் ஸ்டாஃப் இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுதுல்ல, ஸோ இதுதான் ஆம் டம்ப் லெவல். ஸோ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெவலிங் கால்குலேஷன்லாம் பண்ணுவோம். போத் வெர்டிகல் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஆர் வெர்டிகல் ஹைட் வேல்யூஸ் மெஷர் பண்ணணும்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம லெவலிங் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இதுல பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். எப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிளாட்டா செட் பண்ணுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ் எந்த மாதிரி லெவல்டு சர்ஃபேஸா இருக்கோ, ஸோ அதே லெவல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லெவலிங் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ சேம் லைக் நம்ம இந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டம்பி லெவல் யூஸ் பண்ணும்போதும் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் நம்ம ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு லெவலிங் ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்ணோம். ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்றது தான். ஸோ இனிஷியலா நம்ம என்ன பண்ணுவோம், சென்டரிங் ப்ராசஸ் பண்ணுவோம், லெவலிங் பண்ணுவோம், பேரலக்ஸ் எலிமினேஷன் பண்ணுவோம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் நம்ம டம்பி லெவல்லையும் கேரி அவுட் பண்றோம். ஸோ ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லெவல்டு சர்ஃபேஸ். நம்ம யூஸ் பண்ண போற இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்றோம்ல, ஸோ அந்த லெவல்டு சர்ஃபேஸ் பேர் தான் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். த நெக்ஸ்ட் ஒன் டேட்டம் பாயிண்ட். ஸோ டேட்டம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெஷர்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியும் பெஞ்ச் மார்க்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பெஞ்ச் மார்க் பாயிண்ட் எதுக்குன்னா, இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ ஹைட் செட் பண்ணியிருக்கோம், தென் அதுலேருந்து நம்ம ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ற பாயிண்ட் தான் டேட்டம் பாயிண்ட். ஸோ இதை டேட்டம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் தி பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஃபார் தி ரெஃபரன்ஸ். இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இது டேட்டம் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெஞ்ச் மார்க். ஸோ பெஞ்ச் மார்க்ங்கிறது ஒரு பெர்மனன்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ அதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஜிடிஎஸ், கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே, பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க், ஆர்பிட்டரி அண்ட் டெம்பரரி. ஸோ ஆர்பிட்டரிங்கிறது நம்ம அசியூம் பண்ணி வைக்கிற பெஞ்ச் மார்க் பாயிண்ட். ஸோ ஜிடிஎஸ் இருக்குல்ல, கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே. ஸோ இது எப்படி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சொல்லியிருக்கேன்ல, சர்வேயிங்கோட கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஜியோதெட்டிக் சர்வேயிங் இருக்கு, தென் பிளேன் சர்வேயிங் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஜியோதெட்டிக் சர்வேயிங் இன்வால்வ் பண்ணும்போது இந்த ஜிடிஎஸ் டைப் ஆஃப் பெஞ்ச் மார்க் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட என்டையர் அந்த கர்வ் செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா, இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி வேரியஸ் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணி பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்றது ஜிடிஎஸ் டைப் ஆஃப் சர்வே. ஸோ பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்றோம். அது எப்படி பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட்ல நம்ம சர்வே ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர் அபோவ் தி கிரவுண்ட்னு வச்சுக்கோ. ஸோ அந்த பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ங்கிறது பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க். ஸோ அதுக்கு அடுத்து வர எல்லா பாயிண்ட்ஸுமே என்னன்னா, அந்த பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல இருந்து ஆட் ஆயிட்டே போகும். ஸோ 100 பிளஸ் 2 மீட்டர், 100, 102.3. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல இருந்து ஹைட் ஆர் ஃபால் மெஷர் பண்ணுவோம். ஸோ அது பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க். ஸோ ஆர்பிட்டரிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் இல்லைன்னா நம்ம அசியூம் பண்ற பெஞ்ச் மார்க் பாயிண்ட் தான். ஸோ அது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் டெம்பரரி பெஞ்ச் மார்க். ஸோ டெம்பரரி பெஞ்ச் மார்க்னா, இப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் மெஷர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது டெம்பரரி பெஞ்ச் மார்க்ல வரும். ஸோ இது எல்லாமே வேரியஸ் பெஞ்ச் மார்க் டைப்ஸ். தென் லெவலிங் எக்யூப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ காம்பஸ் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? பிரிஸ்மேட்டிக் ஆர் சர்வேஸ் காம்பஸ், தென் ட்ரைபாட், ப்ளம் பாப், தென் ரேஞ்சிங் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம், செயின் ஆர் டேப். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இதே மாதிரி லெவலிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும்னா, டம்பி லெவல். ஸோ இதெல்லாமே லெவலிங் எக்யூப்மெண்ட்ஸோட நேம். ஓகேவா? டம்பி லெவல், டில்ட்டிங் லெவல், ஆட்டோமேட்டிக் அண்ட் டிஜிட்டல். ஸோ இது எல்லாமே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதோட டைப்ஸ். ஸோ இது போக டோட்டல் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ல நீ ட்ரைபாட் வரும், தென் ரேஞ்சிங் ராட் வரும், லெவலிங் ஸ்டாஃப் வரும். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல டம்பி லெவல், டில்ட்டிங் லெவல், ஸோ இதெல்லாமே ஒரு
உள்ள இருக்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவல் லெவல் சிஸ்டம் தான். பட் டிஜிட்டல் ஆட்டோ லெவல் எல்லாமே எலக்ட்ரானிக்கலி எக்விப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது எல்லாமே இப்போ அப்டேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ற டிஜிட்டல் லெவல். ஸோ டம்பி லெவல் எல்லாமே ஓல்டன் டேஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் டம்பி லெவலோட டயகிராம். ஸோ நார்மலா ஒரு டெலஸ்கோப் மாரி இருக்கும். ஸோ இதோட லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா? அந்த ரவுண்டா பிளாக் கலரு. ஸோ அது ஐ பீஸ் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்ஜெக்ட் பீஸ். ஸோ அதே மாரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல உனக்கு ஸ்க்ரூஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது. அதுக்கு கீழ உங்களுக்கு ஆங்கிள் வேல்யூஸ் பார்க்கறதுக்கான ஒரு கிராஜுவேட்டட் ரிங் இருக்கும். தென் அதுக்கு கீழ ஃபுட் ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபுட் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அத வச்சு நீங்க லெவலிங் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அத ஃப்ளாட்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கான லெவலிங் ஸ்க்ரூஸ். இது போக நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ட்ரைபாட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் ப்ளம் பாப் வச்சு அத சென்டரிங் ப்ராசஸ் பண்ணுவோம். தென் இந்த ரீடிங்ஸ் நோட் பண்றதுக்காக ஒரு நம்ம எப்படி காம்பஸ்ல ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்சிங் ராட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மீட்டர் ஹைட் இருக்கிற ரேஞ்சிங் ராட்ஸ்ல அதுல உங்களுக்கு கலர் வேரியேஷன் இருக்கும். ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப் பெயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அத வச்சு நம்ம அது அதோட லைன் ஆஃப் சைட்டும் நம்மளோட ஐபீஸும் கோயின்சைட் ஆகுதான்னு பார்த்து ரீடிங் அவுட் பண்ணுவோம். பட் டம்பி லெவல பொறுத்தவரைக்கும் லெவலிங் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவோம். லெவலிங் ஸ்டாஃப்னா ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா ஸ்கேல் வச்சிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டாஃப்ல கிராஜுவேட்டட் மார்க்கிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர், 2 மீட்டர் அந்த மாரி மார்க்கிங்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீ இந்த டெலஸ்கோப் வழியா பார்க்கும்போது, அ உனக்கு என்ன ரீடிங் வருது? இதோட பிளஸ் மார்க் இருக்கு இல்லையா? கிராஸ் ரிங். ஸோ அது உனக்கு லெவலிங் ஸ்டாஃபோட எந்த லைன்ல மேட்ச் ஆகுமோ, ஸோ அதுக்கேத்த மாரி ரீடிங்ஸ் நோட் பண்ணுவோம். ஸோ இது டம்பி லெவலோட ஒரு பேசிக் ரீடிங் எப்படி நோட் பண்றதுன்னு ஒரு ப்ராசஸ் ஓகேவா? டம்பி லெவல்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோப் இருக்கு. ஸோ டெலஸ்கோப் பார்ட் தான் நான் சொன்னேன்ல, அந்த லென்த்தா ஸோ மேல இந்த லைன் இருக்கு. ஸோ அது டெலஸ்கோப் பார்ட். தென் ஐபீஸ், ஃபோகஸிங் நாப். ஸோ அதோட ரைட் சைட்ல ஃபோகஸ் பண்ணலாம். ஏன்னா டெலஸ்கோப் இருக்கனால நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற அந்த லெவலிங் ஸ்டாஃபோட ரீடிங்ஸ் எல்லாமே கிளியரா விசிபிளா இருக்கணும். அதுக்காக ஃபோகஸிங் நாப் யூஸ் பண்ணி அத ஃபோகஸ் பண்ணுவோம். தென் லெவல் டியூப். ஸோ லெவல் டியூப் ஃபார் லெவலிங் பண்றதுக்காக ஸ்ப்ளிட் லெவல் பார்த்துருக்கல நான் சொல்லியிருக்கேன்ல. ம் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஃப்ளாட்டா இருக்கா நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ப்ளிட் லெவல். ஸோ அது மாரி லெவல் டியூப் இங்க இருக்கும். தென் கிராஸ் பபிள்ஸ் இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த சின்ன சின்ன ஃபுட் ஸ்க்ரூஸ ரொட்டேட் பண்ணும்போது, ஸோ அது கரெக்ட்டா ஃப்ளாட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது கிராஸ் பபிள். தென் லெவலிங் ஹெட், டயப்ரகம் அண்ட் ரேஸ் ஹெட். ஸோ இந்த மாரி வேரியஸ் பார்ட்ஸ் இருக்கு டம்பி லெவல்ல. ஸோ லெவல் அதாவது டம்பி லெவல்ல எந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் லைக் டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. தென் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட்னா, ஒன்ஸ் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது, இனிஷியலா நம்ம பண்ற ப்ராசஸ் தான். ஸோ இனிஷியலா நம்ம அந்த ட்ரைபாட் லெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாமே டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, அது ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட் கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ எரர்ஸ்ன்னா எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற கிராஜுவேட்டட் ரிங் ஒழுங்கா ரொட்டேட் ஆகாம இருக்கும். ஸோ இல்ல வேற ஏதாச்சும் நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ல வரும். நெக்ஸ்ட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட் என்னென்ன இருக்குன்னா, செட்டிங் அப் தி லெவல், லெவலிங் அப் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பாரலாக்ஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமென்ட்டுக்குமே சேமா தான் இருக்கும். ஸோ லெவல் செட் பண்றது, தென் லெவலிங் அப், எலிமினேஷன் ஆஃப் பாரலாக்ஸ். ஸோ இனிஷியலா செட்டிங் அப் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ ட்ரைபாட் லெக்ஸ ஆம் அன்ஃபோல்ட் பண்ணிட்டு, ஸோ அத அப்ராக்ஸிமேட்டா நம்ம லெவல் பண்ணணும். ஸோ இதுதான் செட்டிங் அப் லெவலிங். தென் லெவலிங் அப்ல ஃபுட் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி, ஸோ 3 சைடும் உனக்கு 3 ஃபுட் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 ஃபுட் ஸ்க்ரூஸ் 2 சைடு இருக்கிற ஃபுட் ஸ்க்ரூஸ ஆம் ஒரு சைடு உனக்கு ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு சைடு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். தென் இத ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கிராஸ் டியூப்ல செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லெவல் காட்டும். அது பெர்ஃபெக்ட் சென்டர்ல பபிள் இருந்ததுன்னா, யூ கேன் அடுத்த இதுல நீ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த 2 ஸ்க்ரூஸ் மூவ் பண்ணும். திருப்பி 3 அண்ட் 4த் ஸ்க்ரூ. ஸோ அப்படி 4 ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி இது லெவலிங் பண்ணுவோம். தென் எலிமினேஷன் ஆஃப் பாரலாக்ஸ் என்ன அர்த்தம்னா, கிராஸ் ஹேர்ஸ் இருக்கும்ல. நம்ம இந்த டெலஸ்கோப்ல இருக்கிற கிராஸ் ஹேர்ஸ் உனக்கு விசிபிளா இருக்கணும். ஸோ அதுதான் எலிமினேஷன் ஆஃப் பாரலாக்ஸ். அது எப்படி பண்ணலாம்னா, ஒரு ஒயிட் ஷீட் வச்சு ஃபோகஸிங் நாப் வச்சு நீ ரொட்டேட் பண்ணினா, ஸோ அது ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல கிராஸ் ஹேர்ஸ் நல்லா விசிபிளா இருக்கும். ஸோ இந்த ஆப்பரேஷன் பேரு தான் எலிமினேஷன் ஆஃப் பாரலாக்ஸ். தென் ஸோ இதெல்லாமே நீங்க பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க. எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க லெவலிங் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்,
Next one is HI method, height of instrument or height of collimation method. ஸோ இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா லெவலிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்குமான வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் நிறைய கால்குலேஷன் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நீ கால்குலேட் பண்ணி அதோட வேல்யூஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எல் பாயிண்டோட செக் பண்ணி கால்குலேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் செக்ஸ் நம்ம இந்த ஆர்எல் கால்குலேஷனில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடோட சில கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட்ல ஒன்லி ஃபியூ கால்குலேஷன் இருக்கும். தென் நீ அடிக்கடி செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஆர்எல்னா என்னன்னு தெரியும். ஆர்எல்னா ரெடியூஸ்ட் லெவல். ரெடியூஸ்ட் லெவல் ஆர் பெஞ்ச் மார்க் சொல்லுவாங்க. ஸோ ஆர்எல் பாயிண்ட் பெஞ்ச் மார்க் பாயிண்ட் சொன்னால அதாவது கிரவுண்ட்ல ஒரு ஆர்எல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அதுல இருந்து தான் ஒவ்வொரு லெவலிங் பாயிண்ட் வேல்யூ எடுப்போம். ஸோ இதுல ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல நீ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வைக்கும்போதும் ஆர்எல் கூட அதை கோரிலேட் பண்ணி கொண்டு போகணும். பட் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட்ல அந்த மாதிரி செக்ஸ் எதுவுமே வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி அங்கே 3 செக்ஸ் பண்ற மாதிரி இங்கே 2 டிஃப்ரெண்ட் செக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் நீங்க ஃப்ளை லெவலிங். ஸோ ஃப்ளை லெவலிங் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஃப்ளை லெவலிங் டைப்ல நீங்க பண்ணலாம். அதே மாதிரி ஹைட் ஆஃப் கோலிமேஷன் நீங்க லாங்கிடியூடினல் லெவலிங் டைப்ல பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமான கம்பேரிசன் தான் இது. ஸோ ஃப்ளை லெவலிங் சொன்னேன்ல. ஸோ ஃப்ளை லெவலிங் ப்ராசஸ் பத்தி சொல்லணும்னா, ஸோ இந்த டயகிராம்ல பாருங்க பேஸ் பாயிண்ட் ஒரு பெஞ்ச் மார்க் பாயிண்ட் இருக்கா? ஸோ அங்கிருந்து ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஏ பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு 3 டிஃபரெண்ட் இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ் இருக்கு. சிபின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அது எல்லாமே சேஞ்ச் பாயிண்ட். ஸோ எல்1, எல்2 எல்லாமே பொசிஷன் லெவல் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎம் பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல இருந்து ஏ பாயிண்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது டிஃபரெண்ட் சேஞ்ச் பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎம்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிபி பாயிண்ட் இருக்கா? ஸோ அதுக்கு நடுவில் எல்1ன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ எல்1ங்கிறது அங்கதான் உனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து நீ எல்2 பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து லெவலிங் பண்றீங்க. லெவலிங்னா ஒண்ணும் இல்ல. அது எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். தென் சேஞ்ச் பாயிண்ட் பண்ணிட்டு எல்2லேருந்து எல்3 பார்ப்பாங்க. தென் எல்4. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கான ஃப்ளை லெவலிங் மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட் ஃப்ளை பண்ணி மூவ் பண்ணி பண்றது ஃப்ளை லெவலிங் பாயிண்ட். ஸோ அது மாதிரி இது பிஎம் பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல இருந்து அடுத்த இன்டர்மீடியட் பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது இந்த பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் டி இருக்கா? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா ரீடிங்ஸுமே என்ன பண்ணுவோம் போத் பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. தென் செக் லெவலிங். ஸோ செக் லெவலிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க லெவலிங் வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, எந்த எரர் இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற லெவலிங் மெத்தட் பேரு செக் லெவலிங். ஃபார் எக்ஸாம்பிள் டயகிராம்ல பாரு ஏ பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏபிசிடிஇ. ஸோ இ தான் உனக்கு ஃபினிஷிங் பாயிண்டா? ஸோ இது நீ ஆல்ரெடி கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ ஏபி சிடிஇ ஸோ எல்லாமே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேரலா ஒரு செக் லெவலிங் யூஸ் பண்ணுவாங்க. போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் ரீடிங்ஸ் நோட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இங்க எல் இருக்கு. ஸோ அதெல்லாமே பொசிஷன் லெவல். நீ எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்றியோ அந்த எல் பொசிஷன் லெவல். ஸோ சிபிங்கிற பாயிண்ட் சேஞ்ச் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன பண்றீங்கன்னா பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் வேல்யூஸ் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இது செக் லெவலிங். ஸோ நீங்க பண்ண ரீடிங்ஸ் கரெக்டா அப்படின்னு செக் பண்ற மெத்தடுக்கு பேரு செக் லெவலிங். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபைல் லெவலிங். ப்ரொஃபைல் லெவலிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எலிவேஷன் வேரி ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஏபி பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஏபி பாயிண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்1, எல்2, எல்3 இருக்கா? ஸோ இதெல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் நீ டம்பி லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட். ஸோ அங்கேருந்து தனித்தனியாக இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் எல்2ல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 6 to லெவல் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ். ஸோ அங்கேருந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வேல்யூ நோட் பண்ணி அதை ஒரு டயக்ராமா வரைவாங்க. ஸோ ஏபி இருக்கா? இப்போ நான் நோட் பண்ண பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்1ல இருந்து ஏ பாயிண்ட் நோட் பண்ணேன். தட் இஸ் ஒரு 2 மீட்டர் இருக்குன்னா, ஸோ ஏ பாயிண்ட்டுக்கு மேல ஹைட் ரைஸ் பண்ணியிருக்குன்னா, அது ஒரு 2 மீட்டர் நான் மெஷர் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டோட ஹைட் எவ்வளவுன்னு சொல்லி மெஷர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு டயகிராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேரு ப்ரொஃபைல் லெவலிங் ஆர் லாங்கிடியூடினல் செக்ஷனிங் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரு சோர்சஸ் ஆஃப் எரர்ஸ் இன் லெவலிங்.
ஸோ லெவலிங் பண்றது என்னென்ன எரர்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமென்டல் எரர்ஸ், மேனிபுலேஷன் எரர், செட்டில்மென்ட், நேச்சுரல் காஸ் அண்ட் காமன் மிஸ்டேக். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாரி எரர் கால்குலேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எந்த மாரி எரர்ஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் காம்பஸ்ல என்ன எரர்ஸ் வரும்? செயின்ல என்ன எரர்ஸ் அண்ட் அப்ஸ்டிகில்ஸ் வரும்? இது எல்லாமே ஒரு காமன் கொஸ்டின். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீ காமனா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இப்ப அட்ஜஸ்ட்மென்ட் எடுத்துட்டீங்கன்னா, டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட், பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ எல்லாமே காமன் கொஸ்டின். ஸோ இது தனியா நீ ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாரி எரர்ஸ். ஸோ எந்த மாரி இன்ஸ்ட்ருமென்ட்க்கு என்னென்ன டைப் ஆஃப் எரர் வரும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இது லெவலிங்க பொறுத்தவரைக்கும் இன்ஸ்ட்ருமென்டல் எரர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மென்ட், டிஃபெக்டிவ் லெவல் டியூப், ஷேக்கி ட்ரைபாட் அண்ட் இன்கரெக்ட் கிராஜுவேஷன் ஆஃப் தி ஸ்டாஃப். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்டல் எரர்ஸ் இருக்கு. இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மென்ட்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ற அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட், செட்டிங் அப், லெவலிங் அப் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ். இந்த 3 பண்றதுல ஏதோ ஒரு ஆம் எரர் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம். ஒழுங்கா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னும்போது, இந்த எரர் அக்கர் ஆகும். ஸோ இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், லைன் ஆஃப் கோலிமேஷன் இஸ் நாட் பேரலல் டு தி பபிள் ஆக்சிஸ். ஸோ நம்மளோட டெலஸ்கோப் வழியா ஐபிஎஸ்ல பார்க்குறோம்ல. ஸோ அப்ப அந்த கிராஸ் ஹேர்ஸும், தூரத்துல இருக்க லெவலிங் ஸ்டாஃப்பும் நமக்கு விசிபிளா பார்த்தீங்கன்னா, 2மே ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கும். பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ட நீ ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணாதனால, நீ எடுக்கிற ரீடிங்ஸ் எல்லாமே அ எரரோட தான் வரும். ஸோ இந்த மாரி டைப் ஆஃப் எரர்ஸ் உனக்கு இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மென்ட் எரர். நெக்ஸ்ட் ஒன் டிஃபெக்டிவ் லெவல் டியூப். ஸோ லெவல் டியூப் இருக்கு இல்லையா? அந்த லெவல் டியூபோட பபிள் உனக்கு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருக்கிற லிக்விட் உனக்கு பாதி எவாப்பரேட் ஆயிருக்கலாம். இல்ல பாதி எதுவும் ஆ லீக்கேஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி டைம்ல உனக்கு பெர்ஃபெக்ட்டா என்ன ஆகும்? சென்டர் டியூப் நிக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீ எடுக்கிற ரீடிங்ஸ் உனக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். நீ எப்போ கிரவுண்ட் சர்ஃபேஸும் உன்னோட இன்ஸ்ட்ருமென்ட் செட்டப் பண்ண சர்ஃபேஸும் பேரலலா இருக்கும். ஸோ 2ம் சேமா இருக்கும். ஸோ அப்போ மட்டும் தான் நீ எடுக்கிற ரீடிங்ஸ் உனக்கு அக்யூரேட்டா வரும். அப்படி இல்ல லெவல் டியூப்ல எதுவும் டிஃபெக்ட் இருந்ததுனாலும், நீ எடுக்கிற ரீடிங்ஸ்ல எரர்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஷேக்கி ட்ரைபாட். ஸோ ட்ரைபாட்னா உனக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு ம் ஒரு ஹைட்ல செட்டப் பண்றதுக்கான அந்த 3 லெக்டு ஸ்டாண்ட் தான் ட்ரைபாட் ஓகேவா? ஸோ அது ட்ரைபாட்ல ஏதோ ஒரு ஸ்க்ரூஸ் லூஸா இருந்தது. இல்லன்னா நம்ம ஒழுங்கா ஈவனா அந்த 3 லெக்ஸ ஸ்ப்ரெட் பண்ணாம கொஞ்சம் அன்ஈவனா வச்சிருக்கோம். இல்லன்னா ட்ரைபாட் தெரியாம ரீடிங் எடுக்கும்போது ஷேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாரி ரீசன்னாலயும் வர எரர்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ருமென்டல் எரர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மேனிபுலேஷன் எரர். ஸோ மேனிபுலேஷன் எரர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம லெவலிங் பண்றோம்ல. ஸோ அதுல கேர்லெஸ்னஸ் நம்ம ப்ராப்பரா லெவல் பண்ணல. ரொம்ப குயிக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு கேர்லெஸ்னஸோட ரொம்ப ஷார்ட் டைம்ல குயிக்கா அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது மேனிபுலேஷன் எரர் ஜெனரேட் ஆகும். தென் பபிள் நாட் பீயிங் சென்டர்ட். ஸோ ஒன்ஸ் ரீடிங் பண்ணும்போது பபிள் எல்லாமே சென்டர்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் நோட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஹரில என்ன பண்ணுவோம்னா, அடுத்தடுத்த பாயிண்ட்ல இருக்கிற ரீடிங்ஸ குயிக்கா நோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொஃபைல் லெவலிங் பண்றோம். ஸோ ஏ டூ பி பாயிண்ட்டா? ஸோ அது நடுவுல இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, நீ 50 பாயிண்ட்ஸையும் ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கிற அப்படின்னா, எவ்வளோ குயிக்கா நீ அடுத்தடுத்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவ? L1, L2 சேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி டைம்ல உனக்கு மேனிபுலேஷன் எரர் ஜெனரேட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேரலக்ஸ் நாட் ரிமூவ்ட் ப்ராப்பர்லி. ஸோ பேரலக்ஸ்னா நான் சொன்னேன்ல, கிராஸ் ஹேர்ஸ் உனக்கு அ ஒழுங்கா விசிபிளா இல்ல. சம்டைம்ஸ் பிளர்ரா இருக்கும். இல்லன்னா டெலஸ்கோப்போட கிளாஸ் உள்ள ஃபாக் இருக்கலாம். இல்ல டஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாரி டைம்ல நீ ஒழுங்கா கிளீன் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி எரர் மேனிபுலேஷன் எரர். தென் ஸ்டாஃப் நாட் பீயிங் ஹெல்ட் வெர்டிகல். தென் ஸ்டாஃப் பிடிக்கிற அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாஃப் மேபி வெர்டிகலா பிடிக்காம இருக்கலாம். இல்ல அ ஒழுங்கா அவங்களுக்கான அ ஒழுங்கா ட்ரெயின் ஆகாத அசிஸ்டன்ட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ரீசன்னாலயும் உனக்கு மேனிபுலேஷன் எரர் ஜெனரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே டிஃபரெண்ட் மேனிபுலேஷன் எரர். தென் லாஸ்ட் எரர் டியூ டூ செட்டில்மென்ட் ஆஃப் லெவல் அண்ட் ஸ்டாஃப். ஸோ இது என்ன அர்த்தம்னா செட்டில்மென்ட். ஸோ செட்டில்மென்ட்னா ஒன்ஸ் நீ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஒரு ஏ பாயிண்ட்ல செட் பண்ணிட்ட. ஸோ பி பாயிண்ட்ல லெவலிங் ஸ்டஃப் வச்சு நீ ரீடிங்ஸ் நோட் பண்ண போற. ஸோ பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏ பாயிண்ட்ட விட ஒரு குறிப்பிட்ட லெவல் ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அங்க நீ போயிட்டு பிளேஸ் பண்றியா? ஸோ ஒன்ஸ் நீ பிளேஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்ல இருக்கும். ஸோ ரீடிங் நோட் பண்ணுவ. ஸோ அது பர்ட்டிகுலர் கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த சாயில் ஒரு வேள லூசி சாயிலா இருக்கு. இல்லன்னா அதிகமான மாய்ஸ்சர் இருந்ததுன்னா என்ன ஆகும் லெவலிங் ஸ்டஃப் அது பெனிட்ரேட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி ஆகும்போது
ஸோ அந்த மாரி ஆகுறதுக்கு பேரு தான் செட்டில்மென்ட் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற சாயில் கொஞ்சம் லூஸி சாயிலா இருக்கும். குயிக்கா செட்டில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு சாயில் போயிட்டு மேல மிதிச்சு நின்டுட்டு இருக்கன்னா, அது ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல செட்டில் ஆயிருக்குமா, ஸோ அப்போ ரீடிங் சேஞ்ச் ஆகும். நீ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த ரீடிங்க்கும், செட்டில்மென்ட் ஆன பிறகு அ எடுக்கிற ரீடிங்க்கும் வேரியேஷன் இருக்கும். ஸோ இது போத் நீ இன்ஸ்ட்ருமென்ட் செட் பண்ற இல்லையா? ஸோ அங்கேயும் இந்த செட்டில்மென்ட் எரர் வரும். இல்ல லெவலிங் ஸ்டாஃப் நீ ஹோல்ட் பண்ணும்போது, அங்கேயும் இந்த செட்டில்மென்ட் எரர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே டோட்டலா என்னென்ன எரர்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் எரர். ஸோ கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இது எத டீல் பண்ணி வரும்னா, நம்ம யூஸ் பண்ற டம்பி லெவல்ல இருக்கிற டெலஸ்கோப் இருக்குல்ல, ஸோ அதனால சில கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் எரர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலஸ்கோப்க்குள்ள இருக்கிற ஃபோக்கஸிங் பண்ற நாப் இருக்கும். அது மாரி டெலஸ்கோப்க்குள்ள கிளாஸஸ் இருக்கும். இது சில ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர்னால. சன் அதிகமா இருக்கும்போது, நீ இங்கருந்து லெவலிங் ஸ்டஃப்ப பார்ப்பல்ல, அப்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது, அது ரிஃப்ராக்ட் ஆகும். உள்ள இருக்கிற கிளாஸ் என்ன ஆகும்? ரிஃப்ராக்ட் ஆகும். இது மூலியமா என்னன்னா, சில எரர்ஸ் ஜெனரேட் ஆகும். இது கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் எரர். இது ரொம்ப கம்மியான லெவல்ல தான் இருக்கும். 0.003 மீட்டர் ஃபார் 200 மீட்டர் சைட் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 மீட்டர் நீ சைட் பண்றீன்னா, அதோட ரிஃப்ராக்ஷன் எரர் 0.003 மீட்டர் இருக்கும். இந்த மாரி கம்மியான லெவல் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எரர் இருந்ததுன்னா, இட்ஸ் நெக்லிஜிபிள். அது ஒண்ணும் பெரிய எஃபெக்ட் ஜெனரேட் பண்ணாது. இன்னும் அதிகமான அமௌண்ட் ஆஃப் சைட் நீ லென்த் அதிகமா நம்ம லெவலிங் பண்ணும்போது, இந்த எரர்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணணும். அவ்வளதான். இதுதான் லெவலிங் இன்ஸ்ட்ருமென்ட்டோட ப்ராசஸ். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். லெவலிங் ப்ராசஸ். லெவலிங் ப்ராசஸ்ங்கிறது என்டையரா என்ன பண்றாங்க? டோட்டலா வெர்டிகல் பாயிண்ட்ஸ் ஆர் வெர்டிகல் பிளேன் ரிலேட் பண்ணது தான் லெவலிங். லெவலிங்ல நம்ம எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஹைட் ஆர் ஃபால் வேல்யூஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ செட் பண்ண இன்ஸ்ட்ருமென்ட் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்லேருந்து லெவலிங் ஸ்டாஃப் ஒரு 2 மீட்டர் ஹைட் அதிகமா இருந்ததுன்னா, அது ரைஸ். -2 மீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ட விட அது பள்ளமா இருந்ததுன்னா, உனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். இந்த மாரி ரைஸ் அண்ட் ஃபால் வேல்யூஸ் நம்ம எடுக்கிறது லெவலிங் பாயிண்ட். அந்த மாரி வெர்டிகல் ஆங்கிள்ஸும் வரும். இது எல்லாமே லெவலிங்கோட பேசிக் இது. இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் ஒன்லி தி வெர்டிகல் பாயிண்ட்ஸ். தென் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ், டேட்டம், பெஞ்ச்மார்க். இது எல்லாமே காமன் டெஃபினிஷன் டெர்ம்ஸ். பெஞ்ச்மார்க்ல பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ், பெர்மனன்ட், ஆர்பிட்ரரி அண்ட் டெம்பரரி. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க். லெவலிங் எக்யூப்மென்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, இப்ப காம்பஸ்க்கு எப்படி நீங்க டைப்ஸ் கேட்டீங்கன்னா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வேஸ் காம்பஸ் சொல்றோம். அது மாரி லெவலிங்க பொறுத்தவரைக்கும், இது லெவலிங் இன்ஸ்ட்ருமென்ட். டம்பி லெவல், டில்டிங் லெவல், ஆட்டோமேட்டிக் அண்ட் டிஜிட்டல் ஆட்டோ லெவல். எல்லாமே வேரியஸ் லெவலிங் எக்யூப்மென்ட்ஸ். இது டம்பி லெவலோட இமேஜ். ஐபீஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் பீஸ் இருக்கு. தென் ஃபோகஸிங் நாப் இந்த மாரி சில பார்ட்ஸ் இருக்கும். டெலஸ்கோப், ஐபீஸ், ஃபோகஸிங் நாப், கிராஸ் பபிள். இது எல்லாமே வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி டம்பி லெவல். தென் லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம்னா, டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட். டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட்ல செட்டிங் அப், லெவலிங் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ். ஒன்ஸ் நம்ம ரீடிங் நோட் பண்ண முன்னாடி எந்த மாரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்? எய்தர் இட் இஸ் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் ஆர் ஹெச்ஐ மெத்தட், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட் மெத்தட். எந்த மாரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி லெவலிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் ஆஃப் கால்குலேஷன் இருக்கும். அது மாரி ஒவ்வொரு ஆர்எல் பாயிண்ட், ஒவ்வொரு ரீடிங் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் அதோட ஆர்எல் பாயிண்ட்ஸோட கோரிலேட் பண்ணிட்டே வருவாங்க. தென் 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செக்ஸ் குடுக்குறோம். அண்ட் ஃப்ளை லெவலிங்க்கு இது யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட்ல ஒன்லி ஃபியூ நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் இருக்கும். இதுல ஆர்எல் செக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. தென் 2 டிஃபரெண்ட் செக்ஸ் இருக்கும். அக்யூரசி எப்படி இருக்குங்கிறது 2 டிஃபரெண்ட் செக்ஸ் பண்ணுவோம். அண்ட் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் லாங்கிடியூடினல் லெவலிங். தென் ஃப்ளை லெவலிங் ப்ராசஸ். ஃப்ளை லெவலிங் ப்ராசஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்ச்மார்க்லேருந்து ஏ பாயிண்ட் இருக்குன்னா, போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல உங்களுக்கு லெவலிங் ஸ்டஃப் செட் பண்ணி சேஞ்ச் பாயிண்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது ஃப்ளை லெவலிங். செக் லெவலிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்த ரீடிங்ஸ் எல்லாமே ஒழுங்கா லெவல்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் செக் லெவலிங்.
ஸோ ஆல்ரெடி எடுத்தது ஏபிசிடிஇ பாயிண்ட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ அதோட பேரலல் என்ன பண்ணுவாங்கன்னா, செக் லெவலிங் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு எல் பாயிண்ட்ல உனக்கு இன்ஸ்ட்ருமென்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது செக் லெவலிங் ப்ராசஸ். ஸோ ப்ரொஃபைல் லெவலிங் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் அண்ட் ஃபில்லிங் சொல்லுவாங்க. இப்போ ரோடு போடுறியா, ஒரு இடத்துல மேடு பள்ளமா இருக்கும். ஸோ அப்போ மேடா இருக்கிற இடத்த லெவல் பண்ணி, ஸோ பள்ளத்துல போட்டு அத லெவலிங் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி ப்ராசஸ்க்கு ப்ரொஃபைல் லெவலிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணுவாங்க. ஏபி பாயிண்ட். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல இன்ஸ்ட்ருமென்ட் ஃபிக்ஸ் பண்ணி, நடுவுல இன்டர்மீடியேட் பாயிண்ட். ஸோ 1, 2, 3, 4, 5 இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணி இந்த டயகிராம் ட்ரா பண்ணுவாங்க. தென் சோர்சஸ் ஆஃப் எரர்ஸ் பார்த்தோம். இன்ஸ்ட்ருமென்டல் எரர், மேனிபுலேஷன், செட்டில்மென்ட், நேச்சுரல் காஸ் அண்ட் காமன் மிஸ்டேக். தென் லாஸ்ட்டா கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் எரர். ஸோ இது எல்லாமே தான் யூனிட் 4ஓட கன்டென்ட்ஸ் ஓகேவா? தென் வி மூவ் ஆன் டு தி யூனிட் 5. ஸோ யூனிட் 4ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, லெவலிங். ஸோ லெவலிங்கோட பேசிக்ஸ். ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே பார்க்குறோம். ஸோ லெவலிங் அப்ளிகேஷன். ஸோ லெவலிங்க ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம இந்த யூனிட்ல பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லெவலிங். ஸோ லெவலிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? சிம்பிள் லெவலிங், டிஃபரன்ஷியல், ஃப்ளை, ப்ரொஃபைல், கிராஸ் செக்ஷன், ரெசிப்ரோக்கல். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லெவலிங் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ். ஸோ என்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைப் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் லெவலிங் எடுத்துட்டீங்கன்னா, ம் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட் மெஷர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ. பில்டிங் முன்னாடி நம்ம லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ பில்டிங்கோட ஹைட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீ பெஞ்ச்மார்க் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா, ஸோ பேஸ்ல அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நீ ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கருந்து எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படிங்கிறது. தென் ஆங்கிள் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான லெவலிங் ப்ராசஸ் கால்குலேட் பண்றது சிம்பிள் லெவலிங் வரும். தென் டிஃபரன்ஷியல் லெவலிங். ஸோ அதிகமான அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில் பாயிண்ட், மலை பகுதி. ஸோ அந்த மாதிரி ஏரியாவை நீ லெவலிங் பண்றது டிஃபரன்ஷியல் லெவலிங். தென் ஃப்ளை லெவலிங் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஃப்ளை லெவலிங்ல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணி பண்ணுவோம். ப்ரொஃபைல் லெவலிங்னா நான் சொன்னேன்ல கட்டிங் அண்ட் ஃபில்லிங், சாயில் எக்ஸ்கவேட் பண்ணுவோம். இல்லை ரோடு புதுசாக போடுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக பண்ற லெவலிங் எல்லாமே ப்ரொஃபைல் லெவலிங். கிராஸ் செக்ஷனிங். கிராஸ் செக்ஷனிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ரோட்ல எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத லெவல் பண்ற ஒரு இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி ஒரு ரோடு லே பண்ணியிருப்பாங்கல்ல. ரோடோட சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கட் பண்ணிட்டு, ஸோ எவ்வளோ டெப்த் அவங்க ஒவ்வொரு மெட்டீரியலும் போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்ப ரோடு போடும்போது இனிஷியலா பேஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ ஆழமா தோண்டிட்டு ஹார்டான சர்ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல உனக்கு பெரிய பெரிய ஜல்லிக்கல், அக்ரிகேட்ஸ் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒரு டிஃபரண்ட் சாயில் போட்டு பண்ணுவாங்க. இந்த மாரி ஈச் அண்ட் எவ்ரி இத காம்பேக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இத நீ கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கணும். அதாச்சும் இப்ப ரோட சென்டரா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் எவ்வளோ டெப்த் போட்டிருக்காங்க. ஸோ அத மாரி லெவலிங் அத மெஷர் பண்ணணும் அப்டின்னும்போது நம்ம கிராஸ் செக்ஷனிங் பண்ணுவோம். தென் ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஸோ ரெசிப்ரோக்கல் லெவலிங்ல பொறுத்தவரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லெவல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு டூ அண்ட் ஃப்ரோ ஒரு ஏ பாயிண்ட், பி பாயிண்ட் இருக்குன்னா, ஜஸ்ட் ஏ பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 ஆர் 3 இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இது மாரி டைப்ஸ் ஆஃப் லெவலிங்ல அதோட என்ன இன்டெண்டட் பர்ப்பஸ் யூஸ் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி நம்ம லெவலிங் கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ இது பாருங்க லாங்கிட்யூடினல் லெவலிங். ஸோ லாங்கிட்யூடினல் லெவலிங்க பொறுத்தவரைக்கும் லாங்கிட்யூடினல்னாலே லென்த்துன்னு சொல்லிட்டு லென்த்துங்கிறது தான் அர்த்தம். ஸோ லாங்கிட்யூடினல்னாலே லென்த் வைஸ் நம்ம கால்குலேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏ டூ பி பாயிண்ட் இருக்கா? ஸோ மொத்தம் எத்தன இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பாரு 1, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட் 6 to 11 அண்ட் 12 to 15. ஸோ மொத்தம் இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ் உனக்கு 15 பாயிண்ட் இருக்கு. சேஞ்ச் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
CP1 அண்ட் CP2. ஸோ 2 டிஃபரெண்ட் சேஞ்ச் பாயிண்ட் இருக்கு. அது மாரி லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க செட் பண்ணணும்னா L1, L2, L3 3 அ லென்த் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ லெவலிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் நீ பண்ற. அதாவது ஒரு A to B இந்த டோட்டல் லென்த்த நம்ம பண்றதுக்கு பேரு லாங்கிட்யூடினல் லெவலிங். ஸோ ஒன்ஸ் நீ லெவலிங் பண்ணிட்டீன்னா, இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் டிரா பண்ணி, ஸோ அங்கருந்து எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ லாங்கிட்யூடினல் லெவலிங்க இன்னொரு பேர் என்னன்னா ப்ரொஃபைல் லெவலிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ப்ரொஃபைல் லெவலிங் ஆர் லாங்கிட்யூடினல் செக்ஷனிங் ஆர் லாங்கிட்யூடினல் லெவலிங். ஸோ இது 3மே எத டினோட் பண்ணும்னா, ஸோ இத தான் டினோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு 2 மார்க்ல இத நீ கேட்டாலும், ஸோ ப்ரொஃபைல் லெவலிங் பத்தி கேட்டிருந்தாலும், நீ சிம்பிளா அத ஆன்சர் பண்ணிட்டு இந்த மாரி டயகிராம் போட்டீன்னா, உனக்கு அந்த மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே லாங்கிட்யூடினல் லெவலிங்கோட ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபீல்டு புக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி நோட் புக்ல நம்ம நோட்ஸ் எல்லாம் நோட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது எல்லாம் கிளாஸ் நோட்ஸ்ல நோட் பண்றீங்கல்ல, சேம் லைக் நம்ம ஃபீல்டுனா சைட். நம்ம சைட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சர்விங் ஒர்க் கேரி அவுட் பண்றியா ஃபீல்டுல. ஸோ அந்த ஃபீல்டுல எடுக்கிற ரீடிங்ஸ்லாம் எதுல நோட் பண்ணுவோம்னா, ஃபீல்டு புக்ல தான் நோட் பண்ணுவோம். ஸோ ஃபீல்டு புக்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு நோட் நம்ம எடுக்கிற சைட் வேல்யூஸ் எல்லாமே, சைட் ரீடிங்ஸ் எல்லாம் நோட் பண்றதுக்கான நோட் புக். ஸோ அந்த ஃபீல்டு புக்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ப்ரொஃபைல் பேப்பர் மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு A3 சீட் மாரி வச்சு, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரீடிங்ஸ் நோட் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரொஃபைல் லெவலிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் செக்ஷன் லெவலிங். ஸோ இது சேம் லைக் ப்ரொஃபைல் லெவலிங் மாதிரி தான். ஸோ பட் என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெர்பெண்டிகுலரா கட் அவுட் பண்ணினா உனக்கு எந்த மாரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டிரா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவே, ரோட்வே ப்ராஜெக்ட் இல்ல டனலிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றது கிராஸ் செக்ஷனல் லெவலிங். ஸோ இந்த கிராஸ் செக்ஷனல் டிராயிங்ஸ் வேற எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, எஸ்டிமேட்டிங் தி எர்த் ஒர்க் வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கட்டிங் அண்ட் ஃபில்லிங் சொல்லிட்டு. ஸோ மேடு பள்ளமா ஒரு ரோடு இருக்குன்னா, அதுல இருக்கிற மேடு இருக்கா, அது எவ்வளவு லெவல்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எக்ஸஸ் இருக்கிற இத கட் அவுட் பண்ணி, பக்கத்துல இருக்கிற பள்ளமா இருக்க ஏரியா இருக்கா, அங்க போயிட்டு அத ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் எர்த் ஒர்க் வால்யூம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு அவங்க கட் அவுட் பண்ணணும், எவ்வளவு ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி கட்டிங் அண்ட் ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ணி, ஈக்குவலா அந்த ரோட் சர்ஃபேஸ லெவல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றது கிராஸ் செக்ஷனல் டிராயிங்ஸ். ஸோ அந்த டிராயிங் எப்படி டிரா பண்ணுவாங்கன்னா, இந்த லெவலிங் ப்ராசஸ் மூலியமா தான் அந்த டிராயிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் எலிவேஷன், கட்டிங் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் சைட் ஸ்லோப் அண்ட் கிரேட் எலிவேஷன் ஆன் தி ரோட் பேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ரோடு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல ஸ்லோப் இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸஸ் ஸ்லோப்ல இருக்கிற சாயில என்ன பண்ணுவாங்கன்னா, கட் அவுட் பண்ணி கிரேட் எலிவேட் பண்றதுக்கு, இல்ல ரோடு லெவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பண்றதுக்கு யூஸ் பண்றது கிராஸ் செக்ஷனல் லெவலிங். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இது என்ன இன்டெண்டட் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நீ கண்டிப்பா டினோட் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கான்டூரிங். ஸோ கான்டூரிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி லெவலிங். ஸோ கான்டூரிங்ல லெவலிங் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, லாங்கிட்யூடினல் லெவலிங், கிராஸ் செக்ஷன் லெவலிங், தென் சிம்பிள் லெவலிங், டிஃபரன்ஷியல் லெவலிங். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவலிங் இருக்கா. ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. சரியா? ஸோ கான்டூரிங் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் டு டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட்னா ஹைட். ஸோ ஒரு ஹில்ஸ் எடுத்துக்கோ. ஒரு மலை எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஒரு சீரிஸ் ஆஃப் ரேஞ்சில இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நீ பார்த்திருப்பல்ல, ட்ரெக்கிங் பண்ணினா உனக்கு தெரியும். ஸோ கீழ பேஸ்ல இருந்து டாப் பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகும்னா, ஒரே சீக்வென்ஸ் தான் இருக்காது. ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கா? அத டிராப் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் கான்டூரிங் சொல்லுவாங்க. ஸோ நார்மலா கான்டூர்னா என்ன அர்த்தம்னா, இமேஜினரி லைன் ஆஃப் எலிவேஷன் ஆன் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த டயகிராம்ல பாரு உனக்கு புரியும். ஸோ இந்த டயகிராம்ல உனக்கு மேல குடுத்திருக்கிறது ஒரு ஆம் மலைய டிரா பண்ணியிருக்காங்க. தெரியுதா? 10, 20, 30, 40. ஸோ இது எல்லாமே ஹைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10 மீட்டர்ன்னு வச்சுக்கோ. ஸோ இது 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர், 40 மீட்டர். ஸோ மலையோட டோட்டல் ஹைட் உனக்கு 40 பிளஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கா? ஸோ 45 மீட்டர் வச்சுக்கோ. ஸோ இந்த மலை இருக்கா? இத நீ ஃப்ரண்ட் வியூல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மலைக்கு முன்னாடி நின்று நீ பார்க்கும்போது,
உனக்கு ஓரளவுக்கு அந்த ஹில்லோட டோட்டல் ஹைட் தெரியும். ஸோ இவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு. பட் அத எப்படி டிரா பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டூரிங் ப்ராசஸ் மூலியமா தான் டிரா பண்ண முடியும். ஸோ இத எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் பாரு. இந்த இந்த ஹில்ஸோட பேஸ் பாயிண்ட் தெரியுதா? ஸோ பேஸுக்கு மேல தான் ஒரு இமேஜினரி லைன் மார்க் பண்ணி 10ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைனுக்கு பேர் தான் கான்டூர் லைன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலைய நீ டிரா பண்ணணும். இதோட பிளான் ரெடி பண்ணணும்னு போது, தனித்தனி செக்ஷனா பிரிப்பாங்க. இது எத்தன செக்ஷனா பிரிச்சிருக்காங்கன்னா, நடுவுல 10, 20, 30, 40யா 4 செக்ஷன் பிரிச்சு, ஸோ அங்க இமேஜினரி லைன்ஸ் டிரா பண்ணுவாங்க. ஸோ இமேஜினரியா இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிப்பாங்க. மார்க் பண்ணிட்டு அது கிரவுண்ட் சர்ஃபேஸ். அதாவது இந்த ஹில்லோட பேஸ் பாயிண்ட் இருக்கா? ஸோ அங்கருந்து அது எவ்வளோ ஹைட் இருக்கு? அப்படின்னு சொல்லி ஒரு லெவலிங் இன்ஸ்ட்ருமென்ட் செட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜினரி லைனோட ஹைட் 10 மீட்டர். தென் அதுக்கு மேல இருக்கிற ஹைட்டு அங்க ஒரு கான்டூர் லைன் ஃபார்ம் பண்ணி, ஸோ அது 20 மீட்டர். ஸோ அதுக்கு மேல உள்ள லைன் 30 மீட்டர், 40 மீட்டர். ஸோ இந்த மாதிரி டோட்டல் ஹைட் டிரா பண்ணுவாங்க. ஸோ பண்ண ஆம் இமேஜினரி லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழ உனக்கு தெரியுது பாரு. ஸோ அந்த பிளான்ல மார்க் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குன்னா, நீ அத ஃப்ரண்ட் வியூல பார்த்தீன்னா, உனக்கு வீட்ல இருக்க ஃப்ரண்ட்ல இருக்கிற எலிவேஷன் தெரியும். டோர்ஸ் தெரியும். வேற ஏதாச்சும் வெளிய எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் பண்ணீன்னா உனக்கு தெரியும். ஸோ பட் பிளான் நீ மேல டாப் வியூல இருந்து பார்க்கும்போது, கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது உனக்கு என்னென்ன தெரியும்னா, ரூம்ஸ், ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த ராக் நீ ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இவ்வளோ ஹைட்ன்னு சொல்லி நீ டிஃபைன் பண்ணலாம். பட் அதோட பிளான் வியூ எப்படி இருக்கும்னா, ஸோ கீழ குடுத்துருக்காங்க பார்த்தியா? இதுதான் அதோட பிளான் வியூ. ஸோ அத எப்படி நீ ரீட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் 10 போட்டிருக்காங்க. ஸோ 10ன்னா ஸோ அது 10 மீட்டர் ஹைட்ன்னு அர்த்தம். ஸோ தென் 20, 30, 40 10, 20, 30, 40 போட்டிருக்காங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் 10 இருக்கு. தென் 20 ஹைட் ரைஸ் ஆகுது. தென் 30 போகுது. தென் 40. ஸோ இது ஒரு ஹில்லுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு மலை ஓகேவா? இதே இத உனக்கு ரிவர்ஸ்ல நீ டிரா பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னர் சர்க்கிள் 10 இருக்கு. 20, 30, 40 ஸோ அப்படி இருக்குன்னா அது என்னது? அது ஒரு வேலி மாரி. குன்று கேள்விப்பட்டிருக்க இல்லையா? அது ஒரு பள்ளமான இடம். ஸோ இந்த மாதிரி தான் அ டிரா பண்ணுவாங்க. ஒரு ஹில்ஸையோ ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மலையில டனலிங் பண்ணணும். ஒரு ரயில் ரூட் போடுறேன், இல்ல ஹைவே டிசைன் பண்றேன். ஸோ அந்த மாரி ப்ராசஸ்க்கு இந்த கான்டூரிங் தேவைப்படும். ஸோ இந்த கான்டூரிங் எத யூஸ் பண்ணி பண்ணுவோம்? நம்ம யூஸ் பண்ற டம்பி லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கான்டூரிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இத பேசிக்கா தெரிஞ்சுக்கோ. ஸோ 2 மார்க்ஸ்லயும் கண்டிப்பா கேட்பாங்க. தென் கான்டூரிங் என்னென்ன யூசேஜ் ஸோ என்னென்ன லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ற கான்டூரிங் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் தி நேச்சர் ஆஃப் தி கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் என்ன நேச்சர்ல இருக்கு? கிரவுண்டோட ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி இருக்கு? அதோட சாயில் கண்டிஷன், மாய்ஸ்சர் கன்டென்ட், தென் அதுல இருக்கிற பார்ட்டிகிள் மிக்ஸ்சர். ஸோ என்னென்ன பார்ட்டிகிள் மிக்ஸ்சர் ஆயிருக்கு? ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்றதுக்கும் கான்டூரிங் யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபைல் ஆஃப் தி கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் ப்ரொஃபைல்ங்கிறது நான் சொன்னேன் இல்லையா? ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும். ஸோ கிரவுண்டோட ப்ரொஃபைல்ல ஸோ எந்த ஒரு கிரவுண்டுமே ஃப்ளாட்டா இருக்காது. ஸோ அதுல மேடு பள்ளமா இருக்கும். இல்ல ஸ்டீப் அண்ட் வேலி இருக்கும். இல்ல பாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ரொஃபைல் இருக்கா. ஸோ இந்த ப்ரொஃபைல டிரா பண்றதுக்கும் நம்ம கான்டூரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் என்டர் விசிபிலிட்டி ஆஃப் 2 பாயிண்ட்ஸ். என்டர் விசிபிலிட்டி ஆஃப் 2 பாயிண்ட்ஸ்னா, ஒரு புதுசா ஒரு ரோட்வே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, ஸோ 2 டிஃபரெண்ட் பாயிண்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸோ அங்க நம்ம புதுசா ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஸோ அப்படின்னு செக் பண்றது என்டர் விசிபிலிட்டி. ஸோ அதுக்கு கான்டூரிங் யூஸ் பண்ணுவாங்க. தென் ரயில்வேஸ் ரூட், ரோடு, கேனல், சீவர் லைன். ஸோ இதெல்லாமே உனக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் பாதை. ஸோ எந்த ரூட் உனக்கு ஷார்ட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கால்குலேட் பண்றதுக்கும், எர்த் ஒர்க் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ எர்த் ஒர்க் பேலன்ஸ்னா நான் சொன்னேன்ல கட்டிங் அண்ட் ஃபில்லிங். ஸோ ஒரு சாயில் பார்ட்ட நீ எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணி, ஸோ பள்ளமா இருக்கிற இடத்துல பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேலன்சிங் எர்த் ஒர்க். ஸோ இந்த ப்ராசஸ்க்கும் கான்டூரிங் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் கேட்ச்மென்ட் ஏரியா. ஸோ கேட்ச்மென்ட் ஏரியானா என்னன்னா, ஆம் ஸோ வாட்டர் சோர்ஸஸ் எது எது வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ், லேக்கு, பாண்டு இதெல்லாமே வாட்டர் சோர்ஸஸ் ஓகே. ஸோ அங்க தண்ணி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை மூலியமா தான் வரும். ஸோ மழை அதிகமா பெய்யும்போது, அதுல வர எக்ஸஸ் வாட்டர் தான் என்ன ஆகும்? ரிவர்ல ஓடும். பாண்ட்ல தேங்கி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் கேட்ச்மென்ட் ஏரியா. ஸோ இந்த கேட்ச்மென்ட் ஏரியால இருக்கிற வாட்டர் சோர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? ஃபியூச்சர்ல தண்ணி இல்லாம
ட்ராட்ல இருக்கும்போதோ, இல்ல வாட்டர் லெவல் ரொம்ப டவுன்ல போம்போதோ, இது இந்த கேட்ச்மென்ட் ஏரியால இருக்கிற வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்ச்மென்ட் ஏரியா, அப்புறம் எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ குவான்டிட்டி, ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்றதுக்கும் கான்டூரிங் யூஸ் பண்ணுவோம். தென் ரிசர்வாயர் கெப்பாசிட்டி. ரிசர்வாயர்னா உனக்கு தெரியும்ல, நீர் தேக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியெல்லாம் தேக்கி வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டேமு. ஸோ இந்த கான்டூர் மூலியமா அது எவ்வளோ கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் யூசஸ் ஆஃப் கான்டூரிங். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர் மேப்ஸ். ஸோ கான்டூரிங் ப்ராசஸ்ல என்ன சொன்னேன்னா, கான்டூர் லைன்ஸ் சொன்னேன்ல, இமேஜினரி லைன்ஸ் ட்ரா பண்ணி, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனோட ஹைட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ற லைன்ஸ் நீ வரையறதுக்கு பேர் தான் கான்டூர் மேப்ஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி உனக்கு அந்த ஹில்ஸ் காட்டினேன்ல, ஸோ இதுதான் கான்டூர் மேப். 10, 20, 30, 40 போட்டிருக்குன்னா, ஸோ இந்த மேப்ஸ் போடுறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டூர் லைன்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் அண்ட் நாட் நெசசரிலி இன் தி லிமிட் ஆஃப் தி பிளேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கான்டூர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கணும். தென் அத ரீட் பண்றது எப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ வைட்லி ஸ்பேஸ்டு கான்டூர்னா ஃபிளாட் சர்ஃபேஸ். ஸோ ஒவ்வொரு கான்டூர் லைனுக்கு நடுவுல ஸ்பேஸ் அதிகமா இருந்தா அது ஃபிளாட் சர்ஃபேஸ். ரொம்ப க்ளோஸா இருந்ததுன்னா ஸ்டீப் கிரவுண்ட். ஸ்டீப் கிரவுண்ட்னா ஒரு பள்ளமான கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஈக்குவலி ஸ்பேஸ்டு இருந்ததுன்னா அது ஒரு யூனிஃபார்மான ஸ்லோப். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மீட்டர் விட்டு கான்டூர் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்ததுன்னா அது யூனிஃபார்மா ஒரு ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஸோ இது பார்த்தியா? சில டயக்ராம் பாரு. 97, 98, 99, 100. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ அது ஒரு ரிட்ஜ் லைன். ரிட்ஜ் லைன்னா ஒரு மலைன்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் பாரு 100, 99, 98, 97 டவுன்ஃபால் வருதா? ஸோ அது ஒரு வேலி. வேலினா ஒரு 2 மலைக்கு நடுவுல ஒரு குன்று இருக்கும் இல்லையா? அதுதான் வேலி. இது மாரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்டூர் மேப்ஸ் ரீட் பண்ணுவாங்க. ஸோ கான்டூரிங் பண்றது 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஸோ இதுல இன்டைரக்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆர் கிரிட் மெத்தட். ஸ்கொயர் ஆர் கிரிட் மெத்தட்னா சின்ன சின்ன ஸ்கொயர் ஆர் கிரிட் பாக்ஸ் மாரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த ஸ்கொயர்க்குள்ள சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் ட்ரா பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் இன்டு 5 மீட்டர் ஸ்கொயர் பாக்ஸ் ஃபார்ம் பண்ணி, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளவு ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயகிராம்ல காட்டியிருக்காங்க பார்த்தியா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ கிராஸ் செக்ஷன் மெத்தட்ல உனக்கு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணி செக்ஷன் பண்ணி செக்ஷன் ட்ரா பண்ணுவாங்க. ஒரு பேரலல் லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம அந்த ஹில்ஸோ இல்ல அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கோ, ஸோ அது எந்தெந்த பாயிண்ட்ல வந்து மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கிராஸ் செக்ஷன் மெத்தட். ஸோ ரேடியல் லைன் மெத்தட்ல ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு, ஸோ அங்கருந்து ரேடியல் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கால்குலேட் பண்றது ரேடியல் லைன் மெத்தட். ஸோ இது கால்குலேஷன் மெத்தட். ஸோ எந்த மாதிரி கான்டூர்ஸ் எல்லாமே இன்டர்போலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்ல ஒரு கிராஃப் மாரி ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 to 1, 2 to 2. தென் கான்டூர் மேப்ஸ் வச்சு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நான் சொன்னேன்ல, நீர் தேக்கம் இருக்குல்ல, அதனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. தென் மாஸ் ஹால் டயகிராம் சொல்லிட்டு, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த மாரி டயகிராம்ஸ் மூலியமா ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது டயகிராம் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட் லைன் இருக்கா? ஸோ இதுல மேடு, பள்ளமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆரோ மார்க் காட்டியிருக்காங்களா? அது ஒரு ஹில், தென் கீழ பேஸ். ஸோ இத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டிராப் பண்ண போற ஸோ நம்ம பிரிப்பேர் பண்ண போற ரோடு எப்படி யூனிஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேரு மாஸ் ஹால் டயகிராம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் லெவலிங் அப்ளிகேஷன். நான் ஒன்ஸ் யூனிட் 4ல பார்த்தீங்களா லெவலிங். ஸோ இது அந்த லெவலிங் ப்ராசஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேரியஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க.